இப்போ நீங்க சொல்றீங்கல்ல, முயற்சி எடுத்தா வந்து ஜெயிக்க முடியும் ஆமா. அப்படின்னு. இப்போ சாதாரணமா இப்போ ஒரு கிராமத்துல இருந்தோ, இல்ல வந்து சினிமா பின்புலமோ இல்லாம, ம். ஒருத்தவங்க சினிமால நடிக்கணும்னு வந்தாங்கன்னா, அவங்கனால அது முடியும்னு நினைக்கிறீங்களா? இப்போ உள்ள காலகட்டத்தில முடியும், முடியாதுன்னு சொல்ல முடியாது. அவங்க தலையில என்ன விதி இருக்கோ அதான் நடக்கும். இல்ல இப்ப நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, சினிமா இப்போ ஒவ்வொரு ப்ரொஃபஷன் சொல்லுவோம்ல, டாக்டரா இருக்கவங்க பையன் டாக்டரு. ஆமா. அந்த மாதிரி தான் இப்ப நம்ம சினிமா இருக்குதோ அப்படின்னு எல்லாருடைய பார்வையும் இருக்கு. அவங்க டைரக்டரா இருக்காங்க, அவங்க பொண்ணோ, பையன் தான் வருவாங்க. இவங்க ப்ரொடியூசரா இருக்காங்க, அவங்களுக்கு விருப்பப்பட்டவங்கள தான் சினிமால நடிக்க வைப்பாங்க. இப்படியான ஒரு பார்வை இல்ல, தானே இல்ல, போயிட்டு இல்ல, இருக்கு. இல்ல. அந்த மாரி இது தவறுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா எத்தனையோ பேர் பெரிய ஆக்டர் இருக்காங்க. ம், அவங்க பையனோ, பொண்ணோ வர முடியல. ம், எவ்வளோ டைரக்டர் பையன் இருக்கான் வர முடியல. ம். இது எப்படின்னா ஒரு பிராப்தம் தான். சினிமாலங்கிறது ஒரு பிராப்தம் இருந்தா தான் வர முடியும். எல்லாருமே வர முடியாது. கண்டிப்பா, கண்டிப்பா. இது சூப்பர். என்னுடைய கணிப்பு. ம். மத்தவங்களுக்கு எப்படின்னு தெரியாது. ஏன்னா நீங்களுமே சினிமா அ பின்புலம் இல்லாம வந்தவங்க தானே. அதான் டைம் நமக்குன்னு ஒரு பிராப்தம் இருக்கணும். இது ம், பெரிய ஒரு கலை குடும்பங்கிறது இது ஒரு பெரிய பொக்கிஷம். ம், இந்த ஃபீல்டுல நிக்கணும். இப்ப கடல்ல எத்தனையோ பேர் நீந்துறாங்க. அதுல ம். பொழைக்கிறவங்க பாதி பேர் தான். கடல்ல முழுகுறவங்க எத்தனையோ பேர். அது மாரி சினிமாங்கிறது ஒரு கடல். இதுல நீந்தி வர்றது தான் பெரிய கஷ்டம்.